என்னடி நாடகம் போட்டு திரியிறியா நீ? என் புள்ளைய அம்புட்டு குறைப்பான்னு என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? ப்ளீஸ் அத்தை, உங்க ஆதங்கத்துக்காக இவளை கோச்சிட்டே இருக்கீங்க. அவளே பிள்ளைய காணோன்னு பதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப பதறி என்னடி பிரயோசனம்? புள்ள எங்க போகுது வருதுன்னு பாக்குறது விட்டுவிட்டு ஆடுறேன் பாடுறேன்னு போனா இப்ப வினையா வந்து நிக்குது. அத்தை, எதுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? இவங்க ஆட போறதுக்கும் ஐஸு காணாம போறதுக்கும் என்ன சம்மதம் இருக்கு அத்தை? ஏய் வாய மூடுறி. எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசிக்கிட்டு நீதான் அவளை ஏத்தி விடுறது. கொஞ்ச நாளா அந்த புள்ள முகமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கிறதும் மூளையில உட்கார்றதும், அதை விட்டா அந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறதும். ஐசு ஐசுன்னு 10,000 தடவை அழைச்சா கூட ஒரு தடவை தான் உம்முன்னு பதில் வரும். அது மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னு தெரியலையே. ஏய், இவ எல்லாம் ஒரு பெத்தவளாடி. புள்ளைய பாத்துக்கிறத விட அப்படி என்னடி உனக்கு முக்கியம்? புள்ள பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா ஆத்தாள தானே தேடும். ஓடி வந்து அம்புட்டியும் ஆத்தா கிட்ட தானே கொட்டும். அதுவும் வயசுக்கு வந்த புள்ள. தாய் மனசு பதற வேண்டாம். அது வந்தப்போ எவளாச்சும் வீட்டுல இருந்தீங்களாடி நீங்க?